உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோடு சார்பாக என் இதயங்கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகமாயிரம் சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. பிறர்கள் எதையோ பேசட்டுமே, மனச பார்த்துக்க நல்லபடி. உந்தன் மனச பார்த்துக்க நல்லபடி. யார் என்ன செய்தாலும் எதற்கும் கலங்காமல், பிறர்கள் முகத்துக்கு முன்னாடி சேற்றையே வாரி எறைத்தாலும் கூட புன்முறுவலோடு, அனைவரையும் சகிப்புத்தன்மையோடு, எந்த நிலையிலும் நிலை தடுமாறாமல் லட்சியம் ஒன்றே குறிக்கோளாக வாழக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இயற்கை ஜோடர் சார்பாக என் இதயங்கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னிராசிக்காரர்கள் மிகவும் டேலண்டானவர்கள். யார் எதை சொன்னாலும் சரி, யார் எதை செய்தாலும் சரி, எங்கும் எதிலும் நிதானத்தோடு, எந்த இடத்தில் ஸ்பீடு எடுக்கணுமோ அந்த இடத்துல ஸ்பீடு எடுத்து, எந்த ஸ்லோ ஸ்பீடில் எங்கே கைவிடணுமோ அங்கே எக்ஸலேட்டரை கைவிடுவார்கள். இவர்கள் சாதாரணமாக வண்டி ஓட்டும்போது கூட சடார் பிரேக் எப்பவும் போட மாட்டார்கள். இந்த கண்ணியில் பிறந்த பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், திருநங்கையாக கூட இருக்கட்டும், இவர்கள் வாழ்வில் எப்பொழுதுமே நிதானம் நிதானம் நிதானம். அதற்காக இவர்கள் கோலை என்று நினைத்து விடக்கூடாது. இவர்களுக்கு அவசரப்படவும் தெரியும். காடு மிறந்தால் சாது கொள்ளாது என்பார்கள். இவர்கள் பொறுமை ஒரு எல்லை வரை உண்டு. இவர்களை யாரும் அவ்வளவு சீக்கிரம் பகைத்து கொள்ளக்கூடாது. அன்புக்கு இலக்கணமானவர்கள். தன்னிடம் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் கூட, தான் ஒரு வசதியாக இருந்தாலும் கூட, அந்த வசதியை வைத்து அவர்கள் ஃபைட் பண்ண மாட்டார்கள். ஏனென்றால் இவர்களுடைய பலம் இவர்களுக்கு தெரியும். மற்றவர்கள் இவர்களிடம் தெரியாமல் மோதினால் பாவம் என்று மன்னித்து விட்டு விடுவார்கள். அப்படி ஒரு பெருந்தன்மை கொண்ட கன்னிராசிக்காரர்கள். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 2024 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி மதியம் 2:49 மணி அளவில் குரு பயிற்சியாக இருக்கிறது. இந்த குரு பயிற்சி கன்னிக்கு 8ஆம் இடத்தில் இருந்து பாக்கியஸ்தானமான தகப்பனாஸ்தானம், பிதிர் சொத்து என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம், இந்த 9ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காலம் மிகப்பெரிய யோகமான காலம். 9ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய லக்னத்தை பார்வையிடுவார். எவ்வளவோ வீடியோக்களில் சொல்லியிருக்கோம், குரு பார்வை கோடி நன்மை. ஆனால் குரு இருக்கும் இடம்தான் பாலா போகும். அப்படி குரு இருக்கும் இடம் பாலா போகும் என்றால் 5 ராசியை தவிர மீதி ராசிக்காரர்கள் தான் பாலா போகுமே தவிர அந்த 5 ராசிக்காரர்களுக்கு பாலா போகாது. குரு பகவான் ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் கன்னிக்கும் மிதுனத்துக்கும் இதிலெல்லாம் ஜென்ம குருவாக வரும்பொழுது மிகப்பெரிய துரோகத்தை செய்வார். ஆனால் மற்ற ராசிகளில் இருந்து குரு பார்வை பெறும் பொழுது அது சுப பார்வையாக இருக்கும். குரு இருப்பதற்கும் பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. குரு பார்வை கோடி நன்மை என்பது மிக மிக உன்னதமாக இருக்கும். உங்கள் லக்னத்தை பார்ப்பதால் நீங்கள் எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறும். வாழ்வில் எதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனையும் நிறைவேறும். சமுதாயத்தில் மதிப்புகள் உயரும். உங்கள் சொன்ன சொல்லுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் கட்டுப்படுவார்கள். உங்கள் நிலைகள் படிப்படியாக உயரும். குரு 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்வை செய்வார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜாதகத்தை தூசி தட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நீங்கள் உஷாராக உங்கள் ஜாதகத்தை பார்த்து கொண்டு, ஏனென்றால் முயற்சி ஸ்தானம். உங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்வில் வளம் வருவீர்கள். 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்வையிடுவதால் அக்கம் பக்கத்தில் உங்களை தவறாக நினைத்திருந்தாலும் கூட அவர்கள் உங்கள் மனதை புரிந்து கொண்டு இனி உங்களை பாராட்ட ஆரம்பித்து விடுவார்கள். நீங்கள் சொல்வதை கேட்கும் அளவுக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். நெடுநாள் காணாத நண்பர்கள், தொலைந்து போன நண்பர்கள், இவர்களெல்லாம் உங்களை தேடி வருவார்கள். எப்படியும் இந்த வருட இறுதிக்குள் அவர்களை சந்தித்து மனம் மகிழ்வீர்கள். நீங்கள் ஒரு கடை ஓனராக இருந்தால், உங்களுக்கு தெரியாமல் அந்த கடை நிர்வாகத்தில் திருட்டு போயிருந்தால், அந்த திருட்டு கண்டுபிடிக்கும் அளவுக்கு வந்துவிடும். அவர்களே தானே ஒப்புக்கொண்டு இனி அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று மனம் திருந்தி உங்களின் நல்ல குணத்தை புரிந்து கொண்டு இனி திருட மாட்டார்கள். இனி உங்களுக்கு சப்போர்ட்டாகவே இருப்பார்கள். உங்களுடைய உறவினருக்கு குழந்தை பிறக்கும். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தும். அந்த குழந்தை உங்கள் நெஞ்சின் மீது ஏறி நின்று விளையாடும். ஆக மொத்தம் அந்த மனக்கவலையை தீர்த்து வைக்கும். அதே போல் உங்களுக்கு பிறந்த குழந்தைகள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்கள் சொல்லை கேட்டு உங்கள் அன்பை புரிந்து கொண்டு வெளிநாடு வேலைக்கு போனவர்கள் கூட வயதான காலத்தில் நம்ம மகன் வெளிநாட்டில் இருக்கானே, நம்ம மகள் வெளிநாட்டில் இருக்காளே, வரமாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்த உங்களுக்கு
அவர்கள் எப்படியும் ஏதோ ஒரு சாக்க வைத்து உங்களை பார்த்து விடுவார். உங்கள் மனக்கவலை தீர்ந்துவிடும். ஆக கன்னியில் பிறந்த ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி, திருநங்கைக்கும் சரி, இந்த குரு பயிற்சி காலம் மிக மிக ஒரு பொற்காலமாக அமையும். உங்களுடைய 6ஆம் இடத்தில் சனி பகவான் இன்னும் ஆட்சியில் தான் இருக்கிறார். உங்களுக்கு சனி பகவான் ஃபேவரட்டான கிரகம் தான். எதிரிகளை தும்சம் பண்ணக்கூடிய காலமாக இருக்கிறீர்கள். எதிரை கண்டு அஞ்ச தேவையில்லை. எதுக்குடா இவங்கிட்ட வம்பு என்று அவர்களே விலகி விடுவார்கள். எதிர்த்தவர்கள் அரசியல்வாதியாக கூட இருந்தாலும் சரி, உங்களை விட பலமானவர்களாக இருந்தாலும் சரி, உங்களை பலவீனமாக நினைத்து உங்களை தூசியாக தட்டிவிடலாம் என்று நினைத்தவர்கள் கூட எந்த சாமி மந்திரம் போட்டுச்சோ என்று கூட தெரியாது. அந்த அளவுக்கு அவர்கள் மனம் மாறி உங்களுக்கு சுமூகமான நிலையில் கைகோர்ப்பார்கள். அவ்வளவு எதிரியை வெல்லக்கூடிய வாய்ப்பும் சமாதானமாகவும் ஆகமொத்தம் உங்களுக்கு அல்லை தொல்லைகள் எல்லாம் நீங்கி மனது சந்தோஷமாக வாழக்கூடிய காலம் வந்துவிட்டது. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? ஆனால் அந்த பாட்டு இல்லை. இப்போ இந்த சீன், நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான், அப்படி அந்த பாட்டு உற்சாகமான பாட்டு. நீங்கள் நினைத்தது நடக்கும், நினைக்காததும் நல்லதா நடக்கும். ஆக நன்மையே நடக்கும். சிலர் சொல்லலாம், எந்த கோச்சாரம் வந்தாலும் சரி, எந்த தசாபுத்தி வந்தாலும் சரி, எனக்கு வெறும் உயிர் மட்டும்தான் மிச்சமாக இருக்கிறது, எல்லாமே இழந்துட்டேன் என்றெல்லாம் சொல்லலாம். அந்த டிபார்ட்மெண்ட்டே வேற. அந்த சூட்சமத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயற்கை ஜோடம் வாருங்கள். விதி மதி கதி என்ற 3 விஷயத்தையும் தெல்ல தெளிவாக எடுத்து உரைத்து, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி தடுக்குது என்று கேள்விப்பட்டிருப்போம். நமக்கு விதிப்படி விதித்த கர்ம வினையை எந்த பூசாரி தடுக்கிறார் என்று உங்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து உரைக்கிறது இயற்கை ஜோதிடம். இதுவரை எந்த குருமார்களும் இவ்வளவு தெல்ல தெளிவாக எடுத்து உரைக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் ஈஸியாக சொல்லிவிடுவார்கள், பிரச்சனை இருந்தால் தான் கோயிலில் அர்ச்சனை நடக்கும் என்று. ஏன் குருமார்களை மட்டும் குறை சொல்ல வேண்டும்? தெய்வத்தையே நம்ம குறை சொல்லலாமே. எவ்வளோ பேர் தன்னுடைய வீட்டை இடித்து மற்றொரு வீட்டை கட்டிக்கிட்டு இந்திய வரலாறு படிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இடிச்சிட்டு இருக்கும்போது நிறைய பேர் உயிர் போய் கொண்டிருக்கேன். அப்படி பல உயிர்கள் போய்கொண்டிருக்கும் போது எந்த சாமியாவது, எந்த அல்லாவாவது, எந்த ஜீசஸாவது யாரும் அடித்துக் கொள்ளாதீர்கள், நான் தான் கடவுள் இருக்கேன் என்று சொன்னால் யாரும் அடித்துக் கொள்ள மாட்டார்கள். கடவுளே கூட பிரச்சனையை வேடிக்கைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவரவர் கர்ம வினையை அவரவர் தான் அனுபவிக்க வேண்டும். இப்பிறவையாக இருக்கட்டும், இப்பிறவையாக இருக்கட்டும், அடுத்த பிறவியாக இருக்கட்டும், முற்பிறவில் செய்வதுதான் இப்பிறவில் நடக்கும் என்று பழமொழி உண்டு. அவரவர் எடுத்த பிறவியில் அவரவர் கரெக்டாக நடந்து கொண்டால் மறுபிறவில் நாம் எந்த கஷ்டமும் பட தேவையில்லை. ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒவ்வொரு வரலாறு உண்டு, அதாவது ஹிஸ்டரி உண்டு. ஏனென்றால் ஒருவன் வாழ்க்கையில் இப்படி அனுபவித்தால்தான் அந்த கட்டத்தை அவன் தாண்ட முடியும். அதற்காகத்தான் இறைவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். விதி என்ற பாதையில் நம்மை படைத்து விடுவான். மதி என்ற பாதையை நாம் செலுத்தி கதி என்ற நிலையை நாம் வெல்ல வேண்டும். அந்த சூட்சமத்தை தெல்ல தெளிவாக இயற்கை ஜோதிடம் மக்களுக்கு எளிமையாக எடுத்து உரைக்கிறது. இன்னைக்கு நடைமுறையில் ஒரு விஷயம் இருக்கு என்றால் அமானுஷ்யமான விஷயங்கள் நிறைய சூட்சமமாக இருக்கிறது. எந்த குழந்தையும் பிறக்கும் போது வெற்று அறிவோடு தான் பிறக்கிறது, வெற்று நிலையோடு தான் பிறக்கிறது. உணவு என்றாலே என்னவென்று தெரியாது, உடைகள் என்றால் என்னவென்று தெரியாது. வளர வளரதான் மான மரியாதை என்றாலே என்னவென்று தெரியும். பிறந்த நாள் முதல் இறப்பு நாள் வரை ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்டேதான் இருக்கிறோம். எவ்வளவு கற்றாலும் கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. ஒரு சிலவற்றை நாம் எக்ஸாக்டா தெரிந்து கொண்டோம் என்றால் இனி வரும் காலங்களில் அரசியல் அமைப்பாக இருக்கட்டும், இனி வரும் காலங்களில் அவரவர் தான் அவரவர்களை தற்காத்து கொள்ள வேண்டும். நடைமுறை காலம் எப்படி இருக்கிறது என்று எல்லோரும் அறிந்த விஷயம். இன்னைக்கு அரசியல் அமைப்பு எப்படி இருக்கிறது, மதம் சார்ந்த நிலைகள் எப்படி இருக்கிறது, உலகம் சார்ந்த பொது அறிவு எப்படி இருக்கிறது என்று எல்லோரும் அறிந்த விஷயம். எதற்காக இவ்வளவு உருக்கமாக சொல்கிறோம் என்றால் ஒவ்வொருவருக்கும் விதியை அமைத்துத்தான் பிறக்க வைக்கிறான். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி தடுக்குது என்று ஒரு பழமொழி இருக்குது. அந்த தடுப்பு யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயற்கை ஜோதிடம் வாருங்கள். ஜோதிடம் கற்றவர்கள் கூட வாருங்கள். உங்களுக்கு இயற்கை ஜோதிடம் மேல் நம்பிக்கை இருந்தால் தாராளமாக பாருங்கள், வளம் பெறுங்கள். எல்லா வளமும் உங்களுக்கு இறைவன் அருளால் எல்லா வளமும் பெற்று வளமுடன் வாழ வேண்டும் என சொல்லி கன்னிராசியில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருநங்கைக்கு அனைவருக்கும்
இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு மிக உன்னதமான காலமாக அமையும். வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என இறைவனிடம் துவா செய்து மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.